எரிபொருள் விலை குறைப்பு QR முறைமை நீக்கம் வெளியான அறிவிப்பு. தமிழர்கள் இனி இரண்டாம் தர பிரஜைகள் அல்ல, அமைச்சர் உறுதி. பசில் ராஜபக்ஷ கைது, நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு. யாழ் வந்த நீதி அமைச்சர் செய்த காரியம், கடும் சீற்றத்தில் மக்கள். இறுதிப் போரில் அம்பலமான யோசித ராஜபக்ஷவின் போலி நாடகம், படகை செலுத்திய முன்னாள் வீரரின் பரபரப்பு தகவல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் QR குறியீட்டு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறை தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் எரிபொருள் விநியோகத்தின் போது QR குறியீட்டை பயன்படுத்துவதை நீக்குவது தொடர்பில் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஊடகம் ஒன்றின் கேள்விக்கு பதில் வழங்கும் போதே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருணா இதனை தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்த வேகத்திற்கு இணையாக விலை குறையவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மேலும் எந்தவித தடைகளும் இல்லை எனவும் DG ராஜகருணா மேலும் தெரிவித்தார். இதேவேளை உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலைகள் வீழ்ச்சியடைந்து வந்த போதிலும் தற்போதைக்கு உள்நாட்டில் உள்ள விலைகளை குறைக்க கூடிய சாத்தியம் இல்லை என தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் நுகரப்பட்டு வருவது இதற்கு முன்னர் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்கள் என்றும் அந்த எரிபொருள் இருப்புகள் தீரும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதோடு அவர்களது வழக்குகள் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒரு முடிவை காண வேண்டியது அவசியம் என நீதித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகளுடன் இன்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அரசியல் தலையீடுகள் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் மற்றும் கடந்த அரசுகளின் செயற்பாடுகள் குறித்து மக்களிடம் வேதனையும் அதிருப்தியும் இருந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த அரசுகள் இந்த விசாரணைகளை நிறைவு செய்ய போதிய அக்கறை காட்டாமையால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த போதிலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் நீடிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு தெற்கு 30 ஆண்டுகால யுத்தகால பெரும் துயரங்களை அனுபவித்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் இனி ஒருபோதும் அவ்வாறான நிலை உருவாகக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். இதற்காக நல்லிணக்கம், பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வடக்கில் நிலங்கள் விடுவிக்கும் பணிகளும் வீதி திறப்பு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகள் என்ற உணர்வை இனி ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்தார். புதைகுழியை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதவான் சதுரங்க இரங்க திசநாயக்க நிராகரித்துள்ளார். மாத்தறை எலியகந்த வீதி பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக காவல்துறை நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி பசில் ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த தினத்தில் பசில் ராஜபக்ஷ சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா முன்னாள் அமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சந்தேக நபரின் ஆரோக்கிய நிலைமையை கருத்தில் கொண்டு பிடியாணை மீளப் பெறுமாறு கோரி சட்டத்தரணிகளால் இன்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் பசில் ராஜபக்ஷ தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை புறக்கணித்து வருவதாகவும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அவ்வாறு பிடியாணை மீளப் பெற முடியாது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்கள் பரிசீலித்த மாத்தறை நீதவான் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை அவ்வாறு நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதி அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக போராட்டம் நடாத்தியவர்களை சந்திக்காது அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினுடைய ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வாய்வு பணிகளை
நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்றம் அனுமதித்திருந்தது. அந்த நிலையில் புதைக்குழியை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் அந்த பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். அதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாமல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் புதைகுழி அமைந்துள்ள பகுதியை அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு காணப்பட்ட போதிலும் அவர்களை புறக்கணித்து அமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். தம்மை புறக்கணித்து தமது கோரிக்கைகளை நின்று கேட்க முடியாதவர்களாக தமக்கான நிதியினை பெற்றுத் தருவார்கள் என நம்ப வேண்டுமா என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் போது யுத்த களத்தில் தான் ஈடுபட்டதாக சோடிக்கப்பட்ட காணொலிகளை பதிவு செய்து மக்களுக்கு காண்பித்ததாக இலங்கை கடற்படையின் ஓய்வு பெற்ற அதிவிரைவு டோரா படகு அணியில் பணியாற்றிய நுவான் முனசிங்க என்பவர் முகநூல் பதிவொன்றை இட்டுள்ளார். யோசித கடற்படை வீரர்களினுடைய மன வலிமையை அதிகரித்த விதம் தொடர்பில் இலங்கை கடற்படையில் இருந்தவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை பணியாற்றுபவர்கள் இது தொடர்பான சம்பவங்களை பதிவிடுமாறு முகநூல் பதிவொன்றில் முன்னாள் கடற்படை வீரர் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கையில், தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் நாங்கள் ஒழுங்கான தூக்கம், உணவு, நேரில்லாமல் முல்லைத்தீவு நாயாறு கடற்பரப்பில் கடமையில் ஈடுபட்டிருந்தோம். அதிவிரைவு டோரா படகுகள் திருகோணமலை துறைமுகத்திற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே வருகை தரும். அப்படி வந்து 2 மணித்தியாலங்கள் வரை ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் கடலுக்கு செல்லும். அந்த நாட்களில் நாங்கள் அதிக களைப்புடன் தான் இருப்போம். ஒரு நாள் அப்படி ஒரு டோரா படகுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக துறைமுகத்திற்கு வந்திருந்த வேளையில் அன்றைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கரண்ணா கூட அங்கு வருகை தந்திருந்தார். துறைமுகத்திற்கு தேசிய ரூபவாகினி ஊடக பிரிவினரும் வருகை தந்திருந்தனர். கரண்ணா கூட சொன்னார், இப்போது ஜனாதிபதியின் மகன் யோசித ராஜபக்ஷ வருகை தருகிறார். சுமார் 10 டோரா படகுகள் துறைமுக வாயிலுக்கு செல்ல தயாராக இருங்கள். யோசித கடலுக்கு சென்று யுத்தத்தை வழிநடத்துவது போல ஒரு சிறிய வீடியோ செய்ய வேண்டும். இது மேலிடத்தில் இருந்து வந்த கட்டளை. அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் பாவம் என்ன செய்வது, களைப்பை பொருட்படுத்தாமல் போய் அதற்கு சம்மதியுங்கள். சிறிது நேரத்தின் பின்னர் யோசித ராஜபக்ஷ வருகை தருகின்றார். வந்து ஏறியது என்னுடைய டோரா படகில் தான். துறைமுக வாயிலுக்கு வெளியே நாங்கள் சுமார் 10 டோரா படகுகளில் சென்று கடலில் ஒரு 15 நிமிடம் வரை யுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவது போல ஒரு வீடியோ செய்தோம். அதை செய்துவிட்டு மீண்டும் துறைமுகத்திற்கு வந்தோம். அன்றைய அட்மிரல் வெல்கம்பாய, அட்மிரல் அத்துக்கொட, அட்மிரல் டிசநாயக்க, அட்மிரல் கேமந்த மற்றும் அட்மிரல் பெரேரா ஆகியோர் இந்த சாட்சிகள். இவரால் கடற்படையினரின் மனமுறுதி ஒன்றும் அதிகரிக்கவில்லை. அந்த நாட்களில் அதிகாரிகள் அனைவரும் இதுவரை பார்த்து வெறுத்து போய் இருந்தனர் என பதிவிட்டுள்ளார். இதில் எதிர்மறையான பதிவுகளே அதிகம் காணப்படுகின்றன. யோசித ராஜபக்ஷ கடற்படை வீரர்களின் மனவலிமையை அதிகரிக்கவே கடற்படையில் சேர்ந்தார் என்ற கருத்தை சமூகத்தில் விதைப்பதற்கே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை குறைப்பு, QR முறைமை நீக்கம், வெளியான அறிவிப்பு. தமிழர்கள் இனி 2ஆம் தர பிரஜைகள் அல்ல, அமைச்சர் உறுதி. பசில் ராஜபக்ஷ கைது, நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு. யாழ் வந்த நீதி அமைச்சர் செய்த காரியம், கடும் சீற்றத்தில் மக்கள். இறுதிப் போரில் அம்பலமான யோசித ராஜபக்ஷவின் போலி நாடகம், படகை செலுத்திய முன்னாள் வீரரின் பரபரப்பு தகவல். இத்துடன் யூரோப் தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.